சிராஜோட கிரிக்கெட் வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போயிருக்க வேண்டியது. அப்பா ஆட்டோ ஓட்டுறவரு, அம்மா மெய்டா வேலை செஞ்சாங்க. ஒரு முறை இன்டர் ஸ்கூல் கிரிக்கெட் டோர்னமெண்ட்ல சிராஜோட டீம் ஜெயிக்குது. அவருக்கு கிரிக்கெட் பைத்தியம் பிடிக்குது. ஸ்கூல்ல பங்க் அடிச்சுட்டு கிரிக்கெட் ஆட கிளம்பிடுவார். இது தெரிஞ்சு அம்மா திட்டுவாங்க. ஆனா அப்பா சப்போர்ட் பண்ணுவார். நீ ஆடுறன்னு சொல்லுவார். பஞ்சாரா ஹில்ஸ் பகுதியில் அந்த காலத்திலே சிராஜோட பவுலிங் பயங்கர ஃபேமஸ். சிராஜோட நண்பர் கலீம் இவரோட திறமையை பார்த்துட்டு சார்மினார் கிரிக்கெட் கிளப்ல அவரை சேர்த்து விடுறாரு. அங்கதான் 20 வயசுல முதல் முறையா லெதர் பால கையில பிடிச்சு பாக்குறாரு. அண்டர் 23 மேட்சஸ் ஆடுறாரு. ஆர்சிபிக்கு இவர் நெட் செஷன்ல பந்து வீசிட்டு இருக்கும் போது அவங்களோட பவுலிங் கோச் பரத்தருண் இவரை பார்த்துட்டு, ஏன்பா இந்த பையன் ரஞ்சி ஆடுறான் அப்படின்ட்டு விவிஎஸ் லக்ஷ்மண் கேட்க 2015 ரஞ்சி டிராபில ஒரே ஒரு போட்டி ஆடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா உள்ளூர் பாலிடிக்ஸ் நிறைய இருக்கே. அடுத்த வருஷம் ரஞ்சி ப்ராபபிள்ஸ் லிஸ்ட்ல கூட சிராஜோட பேரு இல்ல. ஆனா பாருங்க, அங்கதான் சிராஜோட 1% லக்கு வேலை செய்யுது. 2016 ஹைதராபாத் ரஞ்சி டீமோட கோச்சாவே பரத்தருண் வராரு. எப்பா அந்த நெட்ஸ்ல சும்மா கும்மு கும்முன்னு பந்த விட்டு ஏத்துறானே ஒரு பையன், அவன் பேரு கூட எஸ்ல ஆரம்பிக்கும். அவங்க எல்லாத்தையும் கூப்பிடுங்கன்னு சொல்லி அவர் பேர் தெரியாம சிராஜை கண்டுபிடிச்சு அவரை ரஞ்சியில ஆட வச்சு அந்த வருஷம் அவர் எடுத்தது 41 விக்கெட்டுகள். 99% கடின உழைப்பு, 1% லக்கு, எதிரில் இருக்கிறவன் செஞ்சுரி அடிச்சாலும் தானே செஞ்சுரி அடிச்ச மாதிரி கொண்டாடுற ஒரு நல்ல மனசு, இதெல்லாம் சேர்ந்துதான் அவங்க அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி முகமது சிராஜா ஒரு தரமான டெஸ்ட் கிரிக்கெட்டரா இன்னைக்கு உருமாத்தி இருக்கு.